நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அவருடைய பாதப்படியில் வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது என்று விசுவாசிங்க. நம்முடைய தேவனுடைய சுபாவமே ஆசீர்வதிப்பது தான். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பலுக பெருகுங்க என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அவரிடத்தில் ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கிறது, விதவிதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேவையோ அத்தனை ஆசீர்வாதமும் இயேசுவுக்குள் இருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், சந்ததியின் ஆசீர்வாதம், ஊழியத்தின் ஆசீர்வாதம், வியாபாரத்தின் ஆசீர்வாதம், எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 127ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஒரு குழந்தை என்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அது கற்பத்தின் கனி, கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு மனிதன் திருமணமானவுடன் அது தன்னால் நடக்கும், தன்னால் அந்த குழந்தை வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும், நன்மை வந்துடும். நம்ம அப்படி நினைத்தாலும் அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் தான் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ அதை நீங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கும் தருவார், எங்களுக்கும் தருவார். ஏன்னா நாங்களும் இயேசுடைய பிள்ளைகளாக அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லும்போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். ஒருவேளை இந்த உலகம் குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பெயர் சொல்லுகிறார். ஒரு குழந்தை இல்லைன்னா அவங்கள ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள காயப்படுத்துகிறாங்க. அது உலக மக்கள். அந்நாளை அவள் காயப்படுத்தினாள், பெண்ணினாள், மலடின்னு சொல்லி சொல்லி அவளை காயப்படுத்தி அவள் அழுதுகிட்டே இருப்பாள். இந்த மாதிரி சில கடினமான வார்த்தைகளை சொல்லி சமுதாயம் வேதனைப்படுத்துகிறார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளை இல்லாதவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளை தாட்சியாக்கி அவளை குடியிருக்க பண்ணி மகிழ பண்ணுகிறார். அதான் நம்முடைய தேவனுடைய சுபாவம். உங்கள் வாழ்க்கையில் எது இல்லையோ அதை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து அவர் மகளை செய்கிறார். எந்த ஆசீர்வாதம் இல்லையோ அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். குறைவை நிறைவாக்குகிற தேவன். இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுவது? நீங்கள் மனதில் வைத்து கொண்டு ஜெபிக்கும்படிக்கு ஒரு 3 காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றினார். முதலாவது, விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்குரியது, எங்கள் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்னையும் என் மனைவியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என்னையும் என் கணவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் தேவனிடத்தில் இந்த எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். நீங்கள் விசுவாசிக்கணும், இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது, ஆண்டவர் எங்களையும் ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போ தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சாராள் விசுவாசத்தினால தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். சில சமய சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்முடைய விசுவாசத்தில் ஒரு அசைவு உண்டாகும். ஏன்னா இப்போ சாராளுக்கு 90 வயது ஆகிவிட்டது, கர்ப்பம் செத்து விட்டது. எந்த ஆஸ்பத்திரியில் போய் சாராளுடைய கர்ப்பத்தை சோதித்து பார்த்தாலும் எந்த டாக்டராக இருந்தாலும் சொல்லுவாங்க, இந்த கர்ப்பத்தில் குழந்தை வராது, செத்து விட்டது, வயசாயிற்று, இனிமேல் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சமயத்தில் அவள் விசுவாசிக்கிறாள், கர்த்தராலே முடியும், கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு தருவார். விசுவாசம். நேற்றைக்கு இந்த இடத்துல திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்றது. ஒரு 6-7 பேர் வந்து சாட்சி சொன்னாங்க. எல்லாம் குழந்தையோடு வந்து, பல வருஷமாக குழந்தை இல்லாதவங்க ஒன்று போல குழந்தைகளோடு வந்து நின்று சாட்சி சொன்னாங்க. அதில் ஒரு தம்பதிகள், கணவன் கையில் ஒரு குழந்தை, மனைவி கையில் ஒரு குழந்தை. நான் உட்கார்ந்துருந்தேன், என்கிட்ட கொண்டு வந்தாங்க.
ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு, அழகான குழந்தைகள். டாக்டர்ஸ் எங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பரிசோதனை பண்ணிட்டோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், இனிமேல் உங்களுக்கு குழந்தை பிறக்காது, பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் இங்கே வந்து ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் எங்களுக்கு ரெண்டு தனியான ஆசீர்வாதம், இரட்டை குழந்தைகளை தந்திருக்கிறார், நீ மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார். அதுக்கு தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். என் இயேசு மாறாத ஒரு தேவன், அவர் உங்களை நேசிக்கிறவர். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, மருத்துவம் என்ன சொல்லி இருந்தாலும் சரி, இயேசுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அவருடைய வல்லமையை விசுவாசிங்க, அவருடைய அன்பை விசுவாசிங்க. ரெண்டாவது, நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய வல்லமைன்னு சொன்னால் மாத்திரம் போதாது. ரெண்டாவது, மத்தேயு 21:22 வாசிக்க கேட்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். விசுவாசமும் ஜெபமும் இணையும் பொழுதுதான் அற்புதம் நடைபெறும். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் ஒன்றை கேட்கும் போது அது பூமியில இல்லாவிட்டாலும் கூட ஆண்டவர் அதை உருவாக்கி கொடுப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர். உங்க கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை அவர் உருவாக்க வல்லமை உள்ள தேவன். அவர் உருவாக்குவார், அவர் உருவாக்குவார். அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஜெபம் பண்ணுங்க, விசுவாசமும் ஜெபமும் இணையணும். பாருங்க, அன்னாள் ஜெபம் பண்ணினாள் இல்லை? 1 சாமுவேல் 1:10 அந்த குடும்பத்தை பாருங்க. அன்னாள், பெனினாள், எல்கானா. எல்கானாவுக்கு 2 மனைவிமார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில், அந்த காலத்தில் அது அனுமதிக்கப்பட்டிருந்தது. இப்போ அந்த அனுமதி கிடையாது. இப்போ ஒரே மனைவியோடு தான் நம்ம வாழணும். அப்போ அன்னாளுக்கு குழந்தை இல்லாததுனால அவன் 2வது திருமணம் செய்திருக்கலாம் பெனினாளை. அவளுக்கு குழந்தை இருந்தது. ஆனால் இந்த எல்கானா அன்னாளை வெறுக்கவில்லை, அவளை அதிகமாக நேசித்தான். ஆனாலும் கணவன் ஆறுதல் படுத்தினாலும் இந்த சமுதாயத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் அன்னாளுடைய உள்ளத்தை காயப்படுத்திற்று. ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவர் ஒன்றும் செய்யாமல் வச்சுட்டாரு? அவளுக்குள்ளே அந்த கண்ணீர் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் யோசித்து பார்த்தாள், நான் உட்காந்து அழுது படுக்கை கண்ணீரினால் நினைக்கிறேன், சாப்பிடாமல் உட்காந்துருக்கிறேன், அதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போனால் எனக்கு அவர் பதில் தருவார், ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால் அவர் எனக்கு உதவி செய்வார். திடீர்னு ஒரு நாள் யோசனை வருது, இனி கர்த்தர்கிட்ட போகிறேன். அவள் எழுந்து சீலோ என்கிற இடத்துல தேவாலயத்துக்கு போகிறாள். போய் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறாள். அவளுடைய கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவளுக்கு அற்புதம் செய்கிறார். அவளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஒரு எதிர்பார்க்கிற காரியம் விசுவாசிங்க. இல்லை, இதுவரை எடுத்த முயற்சியெல்லாம் தோல்விங்க. என்னென்னோ பிரயாசப்பட்ட, டாக்டரை பார்த்துட்டோம், அங்கே போனோம், இங்கே போனோம், பணம் செலவு பண்ணோம், இந்த வைத்தியம் எல்லாம் செய்துட்டோம், என்னென்னவோ முடியுமா எல்லாம் பார்த்துட்டோம், ஒன்றும் முடியலை, அவ்வளோதான் அப்படின்னு சொந்து போனீங்களா? எப்போ மனிதர்கள் முடியாதென்று சொல்லுகிறார்களோ ஆண்டு சொல்வார், என்னால் முடியும். ஐ கேன் பிளஸ் யூ. என்னால் உனக்கு ஆசீர்வதிக்க முடியும், என்னாலே உனக்கு இந்த நன்மையை தர முடியும், என்னால் உனக்கு இந்த விடுதலை தர முடியும், என்னால் உன் தேவையை சந்திக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்மை பூரணமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்காக அவர் சிலுவைக்கு போனார். மனிதனுக்கு தேவையான முக்கியமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானம். பாவ மன்னிப்பு உண்டாகும் போது தான் மெய் சமாதானம் உள்ளத்தில் வரும். இந்த பாவ மன்னிப்பாகிய சமாதானத்தை நமக்கு தருவதற்காக இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். எதுவானாலும் இயேசு அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். உங்களுடைய நிந்தைகள் நீங்க உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியும். உங்களுடைய துக்கங்கள் நீங்க வழிகளை திறக்க முடியும். உங்களுக்கு அற்புத சுகம் கொடுக்க முடியும். விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும். இப்போ என் கூட சேர்ந்து விசுவாசத்தோடு ஒரு அற்புதத்திற்காக ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, எங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தவரை நாங்களுமாய் துதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்க, எங்களுக்கு விடுதலை கொடுக்க, எங்களுடைய சாபங்களை மாற்ற, பாவங்கள், சாபங்கள், நோய்களை சிலுவையில் சுமந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது விசுவாசத்தோடு யார் யார் ஜெபிக்கிறார்களோ
அவருடைய அற்புதங்களை நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கற்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரை கண்ணோக்கி பாரும். நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகட்டும். அந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். கற்பத்தின் ஆசீர்வாதங்களை அருளி மகிழ பண்ணும். வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பலன் உண்டாகட்டும். கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். மகிழ்ந்திருக்க செய்யும். வியாதிப்பட்ட ஒவ்வொருடைய சரீரத்திலும் சுகமளிக்கிறமுடைய வல்லமை இறங்குவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல நோய்களும் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக. மகிழ்ந்திருக்க செய்வீராக. ஆண்டவர் அப்படி செய்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்து விட்டார். விசுவாசத்தோட உங்கள் அற்புதத்தை எதிர்பாருங்க.